வாராகி அம்மனே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சுபிட்சமாக இருக்கலாம், வளமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு விஷயத்தில் நம்ம எதுவுமே முடிவு எடுக்க முடியாமல் இருக்கோம். இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகளை சரி பண்ணுறதுக்காக எளிமையான ஒரு ஒரு தீபம் போடுறதுனால நம்ம எல்லா விஷயத்துலையுமே ஒரு மாற்றங்களை ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்காக அவங்களுடைய பரிகாரங்கள் என்ன பரிகாரங்கள் செய்தால் நமக்கு சுபிட்சமான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, தொழில் அமைகிறது, வேலை அமைகிறது, திருமணங்கள் அமைகிறது, இது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்காக ஒவ்வொரு ராசிகளாக நம்ம இப்போ பரிகாரங்களை என்ன விளக்கு போடுறதுங்கிற பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருப்போம். அதாவது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள், திருமணம் ஆகிறது, எல்லா சுபிட்சமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம இப்போ ஒரு விளக்கமாக இந்த எப்படி விளக்கு போடணும், எந்த கோயிலில் விளக்கு போடணும், எத்தனை மணிக்கு விளக்கு போடணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு மகாலட்சுமி தான் அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடிய அதிதேவதை. அப்போ அந்த அந்த வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய 6 to 7, இரவு 8 to 9 இந்த நேரங்களில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி, அது எதில் ஏற்றணும்? மாவு, அதாவது மாவுங்கிற கல் இருக்கும், மாக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாக்கல்லில் விளக்கேற்றி அதில் தாமரை திரி தண்டு திரி போட்டு நெய் ஊற்றி, வெள்ளிக்கிழமையில் நான் சொன்ன மாதிரி 6 to 7, 8 to 9 இந்த நேரங்களில், ஏன்னா காலையில் அவசர அவசரமாக வேலைக்கு போவீங்க அல்லது இரவு நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வருவீங்க. அதுக்காக தான் நான் 2 டயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலும் ஜெயிச்சுட்டு வருவீங்க. அதே போல் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வழக்குகள், இது மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்க இந்த தாமரை திரிக்கு பதிலாக, இதே நெய் தீபத்தில் தாமரை திரிக்கு பதிலாக வாழைத்தண்டு திரி போட்டு விளக்கேற்றினீங்கன்னா நீங்கள் நினச்சதை ஜெயிக்க முடியும். வாழ வைங்க, நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம்.